بسم الله الرحمن الرحيم. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது இறைவனுடைய பேரருள். இன்று நமது கோர்ஸினுடைய பாடத்திட்டத்தினுடைய 6வது நாளிலே நாம் இணைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாம் இந்த பாடத்திட்டத்தின் கடைசி புத்தகமாக இருக்கின்ற இயக்கம் வெற்றி பெற என்ற புத்தகத்தை நாம் புரிந்து கொள்வதற்கும் அதனுடைய பாடங்களை படித்துக் கொள்வதற்கும் நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வல்ல இறைவன் இந்த அமர்வை இலகுவாக்கி நம்முடைய புரிதலை அதிகமாக்கி இந்த அமர்வையும் இந்த நேரத்தையும் இந்த கல்வி பெறுதலையும் ஏற்றுக்கொள்வானாக என்று இந்த நேரத்திலே நான் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்றேன். சகோதரர்களே சகோதரிகளே, இந்த புத்தகம் மிகவுமே ஒரு முக்கியமான புத்தகமாக இருக்கின்றது. அடிப்படையான புத்தகமாக இருக்கின்றது. ஆக உங்களுக்கு வழக்கம் போல் கூறுவதை இன்றும் நாம் கூறுகின்றோம். அதாவது உற்சாகத்துடன் கேளுங்கள், குறுக்கி எழுதுங்கள், கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த 2 நாட்களும் இன்ஷா அல்லாஹ் ஒரு புதிய உங்களுக்கு விஷயங்கள் இல்லை படித்தவை நினைவூட்டலாக உங்களுக்கு அமையும் என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் கருதுகின்றோம். இயக்கம் வெற்றி பெற முதல் பகுதி. இந்த புத்தகத்துக்கு செல்வதற்கு முன் நாம் ஏற்கனவே படித்த புத்தகங்களை நான் உங்களுக்கு இன்று விளக்கமாக சொல்ல தேவையில்லை. கடந்த 5 அமர்வுகளிலே அதை நாம் நினைவூட்டிக் கொண்டிருந்தோம். தீன் என்றால் என்ன, பொறுப்பு என்றால் என்ன, இயக்கம் என்றால் என்ன, இஸ்லாம் இயக்கம் என்றால் என்ன, இதையெல்லாம் புரிந்து ஒரு லட்சிய குழுவுடன் இணையும் பொழுது அந்த தொண்டு வளர வேண்டும், பரவ வேண்டும், சிறக்க வேண்டும் என்றால் என்னை நான் எப்படி உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற அம்சங்களை அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை நாம் பார்த்தோம். ஆக சகோதரர்களே சகோதரிகளே, தனியாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஒரு பிழை நடந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை நான் திருத்திக் கொள்ளலாம். ஆனால் நான் ஒரு கூட்டமைப்பில் இணையும் பொழுது, ஒரு லட்சிய குழுவில் இணையும் பொழுது எந்த வேகத்திலே அதிலே நான் பலத்தை அதிகரிக்கின்றேனோ அதே வேகத்திலே தவறு செய்யும் போது மிக விபரீதமான நிகழ்வுகளும் இல்லை தவறுகளும் நடக்க வாய்ப்பு இருக்கின்றன. சொல்லுவார்கள், கூட்டமைப்பில் இணையும் போது ஒருவர் இணைகின்றார், இன்னொரு இணைகிறார் என்றால் இருவர் இணையவில்லை, 11 போர் இணைகிறார்கள் என்று அர்த்தம். அந்த அளவுக்கு அது பலம் கொடுக்கும். அதுதான் கூட்டமைப்பு, அதுதான் ஜமாஅத், அதுதான் நம்முடைய வட்டங்கள், நம்முடைய கிளைகள். அது அல்லாஹ் அதிலே பெரிய பரக்கத்தை வைத்திருக்கின்றான். ஆனால் அதே நேரத்தில் அந்த கூட்டமைப்பில் நான் ஒரு பொறுப்பற்ற நிலையில் நடந்து கொண்டால் அந்த கூட்டமைப்புடைய அடிப்படையிலேயே அது ஷேக்கிங், நகர்த்தும். ஆக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்னால் இஸ்லாமிய இயக்கத்திற்கு நன்மைகளே கொடுக்க வேண்டுமே தவிர பலவீனங்களை தரக்கூடாது என்பதிலே நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் துவக்க காலங்களிலே ஜமாத் பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஜமாத்துடைய துவக்க காலங்களில் இருந்தே பயிற்சியினுடைய முக்கியத்துவம், கூட்டாக வேலை செய்யும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்மை நாமே எப்படி உயர்த்தி கொள்ள வேண்டும், நம்முடைய பண்புகளை எப்படி உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதிலே ஜமாத் மிக எச்சரிக்கையாக இருந்திருக்கின்றது. அதை தான் நாம் இந்த புத்தகங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த ரீதியில மிகவுமே ஒரு அடிப்படையான புத்தகம். தொண்டு சிறக்க யாருக்காக இந்த நூல் என்று பார்க்கும் பொழுது ஆசிரியர் சொல்லுகின்றார், தனி மனிதர்கள் இணைந்து குழுவாக செயல்பட முன் வருபவர்களுக்கு. நாம் தான், நமக்கு தான் இந்த நூல். தனிப்பட்ட வாழ்விலும் கூட்டு வாழ்விலும் எத்தகைய சிறப்பு பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நூல்.
நான் குழுவாக இணைந்து பணி செய்யும் பொழுது என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலும் வர வேண்டிய சிறப்பு பண்புகள், என்னுடைய கூட்டு வாழ்க்கையிலும் வர வேண்டிய சிறப்பு பண்புகள். அதாவது தொண்டு சிறக்க அது ஒரு தனி அம்சம். அதற்கு இறை தொடர்பு, மறுமை வெற்றி, தற்பெருமை வேண்டாம், இந்த கோணத்திலே பார்த்து இப்ப கூட்டு வாழ்க்கையில நான் இணையும் போது மக்களுடன் நான் இருக்கின்றேன். இப்போது என்னிடம் தனிமை இல்லை. நான் இப்பொழுது கூட்டாக வாழ்ந்தால்தான் இந்த சான்று பகல பணி செய்ய முடியும். ஆனால் நான் எப்படி இருக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியம். அந்த ரீதியிலே இங்கு ஆசிரியர் சில விஷயங்கள் எடுத்து வைக்கின்றார். எந்தெந்த குறைகள், பலவீனங்களில் இருந்து விலகி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து வாழ நாடியவர்களுக்கு இந்த நூல் பெரிய தெளிவான வழிகாட்டு. நாம் அனைவரும் அந்த கோணத்தில் தான் இந்த கோட்டில் இணைந்திருக்கின்றோம். என்னுடைய குறைகள், என்னுடைய பலவீனங்கள் அது என்ன? அது பிறர் அதை நினைவூட்டும் பொழுது, பிறர் சுட்டிக்காட்டும் பொழுது அது நமக்கு புரியும். இல்லையேல் பலவீனத்தையும் நாம் பலமாக நினைத்துக் கொண்டிருப்போம், குறைகளை நிறையாக நினைத்துக் கொண்டிருப்போம். ஆக இந்த ரீதியிலே சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த புத்தகம் மிக தெளிவாக நம்முடைய குறைகளை அடையாளம் பார்த்து, மிக தெளிவாக பலங்களை அது அடையாளம் காட்டுகிறது. இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது இஸ்லாமிய இயக்கத்துக்கு நாம் நன்றி செலுத்தது. அல்லாஹ் எத்தகைய கூட்டமைப்பில் எனக்கு வைத்திருக்கின்றான். என் மீது இவ்வளவு அக்கறையா? என்னுடைய குறைகள் நீக்கப்பட வேண்டும் என்பதிலே ஜமாத் கொள்கின்ற ஆசை பேராவல், என்னுடைய பலங்கள் பெருக வேண்டும் என்பதிலே ஜமாத் வைத்திருக்கின்ற பேராவலும், அன்பும், அரவணைப்பும், அக்கறையும், இது இஸ்லாம் இயக்கத்தினுடைய சிறப்பு அம்சம். எவர்களெல்லாம் எத்தனை ஆண்டுகள் இந்த இயக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் அதுக்கு சாட்சி. அவர்களுடைய பலவீனங்கள் நீக்கப்பட என்பதற்கு ஜமாத் காட்டிய அக்கறை, காட்டிக் கொண்டிருக்கின்ற அக்கறை. ஆக இதற்கெல்லாம் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த பலவீனங்கள் நீக்கிய காரணத்தினால், இந்த குறைகள் விலகிய காரணத்தினால் நான் இயக்க பணிகளில் லட்சிய குழுவில் இணையும் போது நன்மைகள் தருகின்றேன். அது மட்டுமல்ல, என்னுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலும் அதை நான் என்ன செய்கின்றேன்? நடைமுறைப்படுத்துகின்றேன். குடும்பம் செழிக்கின்றது. என்னுடைய நிறுவனத்தில் நான் செல்லும் போது அந்த கூட்டு பண்புகள், என்னுடன் 10 பேர் சேர்ந்து வேலை செய்கின்றார்கள், அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்கின்றேன். நிறுவனம் என் மூலமாக மகிழ்ச்சி கொள்கின்றது. நான் ஒரு வியாபாரி, நான் ஒரு தொழிற்சாலை நடத்திக் கொண்டிருக்கின்றேன். என்னுடன் ஒரு 50 நபர்கள் வேலை செய்கின்றார்கள். வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குறை இல்லாத, பலவீனம் இல்லாத இந்த ஆளுமை என்ன செய்கின்றது? அந்த என்னுடைய தொழிற்சாலை தான், என்னுடைய நிறுவனம் தான். இந்த பயிற்சி அங்கும் எனக்கு பிரதிபலிக்கின்றது. ஒருபடி நான் மேலே சென்று இப்படியும் சொல்லுவேன், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், அவர்கள் திருமணம் முடித்து இன்னொரு வீட்டுக்கு செல்கின்றார்கள். ஒரு புதிய குழுவை பார்க்கின்றார்கள். அங்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இவையெல்லாம் இந்த புத்தகத்தில் படித்துக் கொள்ளலாம். இது ஒரு மேலாண்மை, மேனேஜ்மெண்ட் புத்தகம். இதை படிப்பதற்கு மக்கள் ஆயிரக்கணக்காக செலவு செய்வார்கள். ஏனென்றால் இது படிக்க வேண்டுமே, என்னுடைய பலவீனங்கள் நீக்கப்பட வேண்டுமே, என்னுடைய பலங்கள் அதிகமாக வேண்டுமே என்று அக்கறை காட்டுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இவை அனைத்தும் ஜமாஅத் இஸ்லாமி என்ற இயக்கம், இஸ்லாம் இயக்கம் நமக்கு இலகுவாக, இலவசமாக கொடுத்திருக்கிறது. இலகுவாகவும் கொடுத்திருக்கின்றது, இலவசமாக கொடுத்திருக்கிறது. ஆக முதலிலே நாம் இதை மதிக்க வேண்டும். அந்த மதிப்பினுடைய வெளிப்பாடுதான் உங்களுடைய இந்த இணைப்பு, உங்களுடைய ஈடுபாடு, இந்த கோர்ஸின் மீது நீங்க வைத்திருக்கின்ற அக்கறை. கடந்த 6 நாட்களாக தொடர்ந்து இந்த அமர்விலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம் இயக்கத்திற்கென்று மட்டும் இல்லாமல் கூட்டு வாழ்க்கைக்கு தேவையான அரிய வழிகாட்டுகள் தெளிவாக எடுத்துரைக்கிறது. நான் சற்று முன் அதை உங்களுக்கு முன் இறக்கி வைத்தேன். 6 துணை தலைப்புகள் இந்த புத்தகத்தில் இருக்கின்றன.
அதில் நாம் இன்ஷா அல்லாஹ் இன்று 3 பார்ப்போம், நாளை 3 பார்ப்போம். முதலிலே ஆசிரியர் துவக்க உரையை வைக்கின்றார். அழகான 10 புள்ளிகள், நம்முடைய சிந்தனையை செதுக்குகின்ற புள்ளிகள். அதை நாம் இன்ஷா அல்லாஹ் இன்று பார்க்க இருக்கின்றோம். தனிப்பட்டவர்களிடம் இருக்க வேண்டிய தகுதிகள், ஆஸ் அன் இண்டிவிஜுவல், ஒரு இலட்சிய குழுவில் இணைவதற்கு முன் என்னிடம் இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன, அதே நேரத்தில் கலெக்டிவ் குவாலிஃபிகேஷன், கூட்டு பண்புகள் எப்படி இருக்க வேண்டும். ஒரு நிறுவனத்திலோ, தொழிற்சாலையிலோ, கூட்டு குடும்பங்களிலோ, இஸ்லாம் இயக்க பணிகளிலோ, இலட்சிய குழுவிலோ இணையும் பொழுது நான் நினைத்தேன் கவித்தேன் என்று இல்லாமல் எத்தகைய கூட்டு பண்புகள் என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்பதை சொல்லுகின்றார். இந்த 3 நாம் இன்ஷா அல்லாஹ் இன்று பார்க்க இருக்கின்றோம். 4வதாக சில பாராட்டக்கூடிய தகுதிகள், இது இருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும், அதை ஆசிரியர் சுட்டி காட்டுகின்றார். கடைசி 2 எதிர்மறையான விஷயங்கள், கூட்டு வாழ்க்கையில் நம்முடைய ஆளுமைக்கு தடையாக இருக்கின்ற தவறுகள் என்ன, அடிப்படை தவறுகள் என்ன, பலவீனங்கள் என்ன, மானிட பலவீனங்கள். 6 தலைப்பும் மாஷா அல்லாஹ் முத்தான கருத்துக்களை நமக்கு முன் அது எடுத்து வைக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். ஆக உங்களிடம் கேட்டுக்கொள்வது அதுதான், குறிப்பு எழுதுங்கள், இது உங்களுக்கு பயனளிக்கும் என்று இந்த அடிப்படை சில வார்த்தைகளுடன் இந்த புத்தகத்திலே நாம் நுழைய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. துவக்க உரையிலே இஸ்லாமிய இயக்கத்திற்கென்றே சில 10 புள்ளிகளை மௌலானா அவர்கள் எடுத்து வைக்கிறார். ஒரு மிகப்பெரிய பணிக்காக நீங்கள் இஸ்லாம் இயக்கத்தில் இணைகின்றீர்கள். ஒன்று, தனிப்பட்ட முறையிலே நான் இணைந்து பணி செய்து வெற்றி அடைந்து அல்லாஹ்வுடைய ஒப்பை பெற்று மறுமையிலே வெற்றி அடைந்து சூரம் செல்ல வேண்டும். 2வது, இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய பூமி இது, வேறு யாரும் அல்ல. இதில் நான் நடமாடும் பொழுது ஒரு மோமினாக நடமாடுகின்றேன். அவனுடைய வார்த்தைகள் இங்கு மேலோங்குவதற்காக நான் நடமாட வேண்டும், உழைக்க வேண்டும். அதற்காக இந்த இயக்கத்தில் நான் இணைந்திருக்கின்றேன். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை உயர்த்துவது, உலகத்தில் இருக்கும் அனைத்து அசத்தியங்களுடைய விட இந்த மார்க்கம் மேலோங்கி விட வேண்டும். டாமினேஷன், அதற்காக நான் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெரிய பணியை நாம் எப்படி செய்வது? நம்மிடம் அப்படிப்பட்ட பலம், ஆளுமை, வசதிகள் இருக்கின்றனவா என்று ஒரு கேள்வி எழுப்பலாம். இந்த துவக்க உரையிலே மிக அழகாக ஆசிரியர் 10 புள்ளிகளை எடுத்து வைக்கின்றார். இஸ்லாமிய சமூக அமைப்பை நாட்டில் உருவாக்கி விரும்புவோர் பின்வரும் விஷயங்களை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் அனைவரும் ஒரு சமூக அமைப்பை இந்த நாட்டிலே உருவாக்கிட விரும்புகின்றோம். இறை வழிகாட்டல் படி வாழும் ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக, அறிமுகப்படுத்துவதற்காக, புரிய வைப்பதற்காக, நடைமுறைப்படுத்துவதற்காக, நிலைநாட்டுவதற்காக நாம் என்ன செய்திருக்கின்றோம்? இந்த இயக்கத்தில் என்ன இருக்கும்போது சில விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள் என்று ஆசிரியர் சொல்லுகின்றார். இப்பணிக்காக நம் சமுதாய மக்களிடம் உள்ளார்ந்த ஆர்வத்திற்கு குறை எதுவும் இல்லை. ஆனால் தேவையான மன உறுதி இல்லாததும், ஆற்றல் திறன் ஆகியவை மிக மிக குறைவாக இருப்பதுதான் இருக்கின்ற குறைகள். சமுதாயத்தினுடைய ஒரு அலசல் இது. 10 புள்ளிகள். இந்த சமுதாயத்திலே ஆர்வம் இருக்கின்றது. யாரும் நினைப்பதில்லை இஸ்லாம் இங்கு தோல்வி அடைய வேண்டும் என்று. இல்லை, வல்லாஹி இல்லை. இந்த மார்க்கத்தில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு தனி மனிதன் உள்ளத்தில் இருக்கின்ற ஆர்வம் இதுதான். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான தேவையான மன உறுதி, அதற்காக நாம் வளர்த்துக் கொண்ட ஆற்றல்களும் திறன்களும் குறைவாக இருக்கின்றன. இது ஒரு உண்மை. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே அந்த புக் எப்படி போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். முதலிலே ஆசிரியர் சில அம்சங்களை, அடிப்படைகளை, சமுதாயத்தினுடைய நிலையை, நம்முடைய பேலன்ஸ் ஷீட் எங்க இருக்கு, இந்த சமுதாயம் இதனுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அப்படியே எடுத்து வைக்கின்றார் இந்த 10 புள்ளிகளில். நம் சமுதாயத்தில் 2வது புள்ளி,
செல்வாக்கு உள்ளவர்களில் பெரும்பாலோர் ஆக்கப்பணிக்கு பதிலாக அழிவு பணியில் ஈடுபடுகிறார்கள். சிலர் அழிவு பணி செய்யாவிட்டாலும் சீர்திருத்த பணி குறித்து அக்கறையற்றவர்களாக இருக்கின்றார்கள். சமுதாயத்தினுடைய நிலை இந்த புள்ளி ஒத்தி பாருங்கள், உங்களுக்கு புரிந்துவிடும். சிலர் இருக்கின்றார்கள் அழிவு பணியிலே இருக்கின்றார், சிலர் இருக்கின்றார்கள் தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு. அவர்கள் அழிவு பணிகளில் இல்லை, நல்லவர்கள். ஆனால் தான் உண்டு தன்னுடைய தொழுகை உண்டு. எதற்குப்பா இந்த சீர்திருத்த பணிகள், இந்த இயக்கங்கள், இந்த ஜமாத்துகள்? நான் இருக்கின்றேன், என்னுடைய பள்ளிவாசல் இருக்கின்றது, என்னுடைய அலுவலகம் இருக்கின்றது, என்னுடைய வீடு இருக்கின்றது. இதை சுற்றிதான் என்னுடைய முழு வாழ்க்கையும். இப்படி மக்கள் இருக்கும்போது இந்த நல்ல மக்கள், ஆனால் இவர்கள் முன் வரவில்லை, சீர்திருத்தத்திற்காக முன் வரவில்லை. ஆண்களும் பெண்களும் இரண்டு பாலாரும். நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம், இதெல்லாம் ஆண்களுக்கு பற்றி தான் சொல்லப்படுகிறது. பெண்களும் இருக்கின்றான். நமக்கு என்ன இருக்கு? அவன் உண்டு, தன்னுடைய வீடு உண்டு, பிள்ளைகள் உண்டு, கணவர் உண்டு, அல்ஹம்துலில்லாஹ் இருப்போம். போகணும், சொல்லணும், பிறருக்கு எடுத்து வைக்க வேண்டும், இப்படி நினைக்கின்ற மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். சமுதாயத்தின் நிலையை ஆசிரியர் எடுத்து வைக்கின்றார். புள்ளி 2. புள்ளி 3, அடுத்த கட்டமாக ஆசிரியர் சொல்கின்றார், இவை 2 இருந்தாலும் முதல் 2 புள்ளிகள் இருக்கின்றது அல்லவா? ஆர்வம் இருக்கின்றது, ஆற்றல் இல்லை. நல்லவர்களாக இருக்கிறார்கள், சீர்திருத்த பணிக்கான வல்லவர்கள் இல்லை. இந்த நிலையிலும் என்றாலும் நம் சமுதாயத்தில் திறமையான மக்களும் இருக்கின்றனர். குறை ஏதாவது இருந்தாலும் சற்று முயற்சியும் கவனமும் செலுத்தினாலே அக்குறைகளை கலைந்து நல்ல ஆற்றல்களை வளர்த்திட முடியும். இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். 2 எதிர்மறை கருத்துக்களை சொன்ன ஆசிரியர் ஒரு நேர்மறை கருத்தை வைக்கிறார். இஸ்லாமிய நேர்மறை தானே, வெறும் பலவீனங்களும் எதிர்மறைகளும் சொல்வதா மார்க்கம் இல்லையே. வெறும் பாவங்களை செய்த மனிதனுக்கும் அல்லாஹ் சொல்லுகின்றான், நிராசை அடைந்தாடதப்பா, நான் கருணையாளனப்பா, என்னிடம் வாணி, உன்னை மன்னிக்க நான் தயாராக இருக்கின்றேன். தான் இஸ்லாம். ஆக ஒரு தாயும் அப்படித்தான் இருப்பார், ஒரு அழைப்பாளரும் அப்படித்தான் இருப்பார், ஒரு கிளை தலைவரும் அப்படித்தான் இருப்பார், ஒட்டத்தலைவரும் அப்படித்தான் இருப்பார். ஆக இந்த ஆசிரியர் 3வது புள்ளியிலே ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து வைக்கின்றார். நம் சமுதாயத்தில் திறமையான மக்கள் இருக்கின்றார்கள், கொஞ்சம் பாலிஷிங், மேல தூசிப்பட்டிருக்கு, கொஞ்சம் பாலிஷிங், சற்று கவனம், சிறிய முயற்சி, அப்படியே ஜொலிக்கின்ற ஆற்றல்கள் அவர்களுக்கு முன்னால் வரும் என்று சொல்லுகின்றார். இதுவும் உண்மைதான். அதற்கு சான்றுகள் நாமும் தான். இயக்கத்துக்கு முன்னுள்ள வாழ்க்கையை பாருங்கள், இயக்கத்துக்கு பின்னுள்ள வாழ்க்கையை பாருங்கள். இயக்கத்துக்கு முன் என்னால் முடியுமா, தலைமை தாங்க முடியுமா, இந்த பணியை செய்ய முடியுமா, என்னிடம் இந்த ஆற்றல் இருக்கின்றதா? ஆனால் ஒரு 5 வருடங்களுடைய பயிற்சி, களப்பயிற்சி, ஜமாஅத்துடைய பயிற்சி, மாஷா அல்லாஹ் நம்முடைய திறமைகளை ஆற்றல்களை வளர்த்தெடுத்தது. நாம் அடையாளம் கண்டோம், என்னிடம் எது இருக்கிறது என்பதை நாம் அடையாளம் கண்டோம். இத்தனை வருடங்களாக என்னிடம் இது இருந்ததா என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு நம்முடைய ஆற்றல்களை நாம் பார்க்கின்றோம், வளர்க்கின்றோம். ஆக இது உண்மை. இதெல்லாம் நம்முடைய பணி, பெரிய பணிக்கு ஆசிரியர் சமுதாயத்தினுடைய அலசலை நமக்கு முன் எடுத்து வைக்கிறார். ஒரு திட்டமிட்ட அமைப்பு மூலம் சரியான முயற்சிகளை விவேகத்துடன் தொடர்ந்து மேற்கொண்டால் சீர்திருத்த முயற்சிகளுக்கு பக்கபலமாக மக்களை ஒன்று திரட்ட முடியும். இதுவும் ஒரு பேருண்மை. நீங்கள் ஒரு திட்டமிடுங்கள், ஒரு கட்டுக்கோப்புடன், ஒரு அமைப்புடன் சரியான முயற்சிகளை விவேகத்துடன், அண்டர்லைன் திஸ் வேர்ட், இந்த வார்த்தையை எழுதுங்கள். விவேகத்துடைய விளக்கம் புத்தகத்திலே பின்னால் வருகின்றது. அல்லாஹ் தாலாவும் விவேகத்தை பற்றி குர்ஆனிலே சொல்லுகின்றார். விவேகம் என்றால் என்ன? பிறகு பேசும். சரியான முயற்சியும் விவேகத்துடனும் மேற்கொண்டால் நல்ல மக்களை, நல்ல உள்ளங்களை, வல்லவர்களை, நல்லவர்களை ஒன்று திரட்ட முடியும் என்று சொல்லுகின்றார். அதுக்கும் நம்முடைய கிளைகளும் வட்டங்களும் சான்று. ஒன்று இல்லாமல் இருந்தோம், ஒரு சிறிய முயற்சி, ஒரு நபர் எழுந்தார், பலரை சந்தித்தார், பேசினார், ஒன்று திரட்டினார்,
அது ஒரு பெரிய கிளையாக, அது ஒரு மரமாக மாறியது. ஐந்தாவதா, தீய சக்திகள் நல்ல ஆற்றல்களை, வசதிகளை பெற்றிருந்தாலும், நல்ல புள்ளிகள் இவைகள் எல்லாம் வரக்கூடாத புள்ளிகள். 2 விஷயங்கள் அவர்கள் பெற்றிருக்கவில்லை என்று சொல்கின்றார் ஆசிரியர். ஒன்று, மாசற்ற ஒழுக்கத்தின் வலிமை. 2, சிந்தனையிலும் செயலிலும் காணப்படும் ஒற்றுமை. இது நம்மிடம் இருக்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷம். நம்மிடம் சென்ற புத்தகத்தில் படித்தோம், மிகப்பெரிய ஆள் வளமோ பொருள் வளமோ இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்மிடம் ஒழுக்க வலிமை இருக்கின்றது. ஒழுக்க வரம்புகளுக்குள் நாம் வாழ்கின்றோம், வாழ அழைக்கின்றோம். ஆக எதிர் சக்திகள், தீய சக்திகள் தீமைகளை பரப்புவதற்காக, துவேஷங்களை பரப்புவதற்காக, மக்களை பிளவுபடுத்துவதற்காக உழைக்கின்ற மக்களிடம் ஆட்சி அதிகாரம் இருக்கலாம், அவர்களிடம் பொருளாதாரம் இருக்கலாம், ஆனால் இந்த 2 இல்லை. ஒன்று ஒழுக்க வலிமை, 2 அவர்களுடைய சிந்தனையிலும் செயலிலும் ஒற்றுமை இருக்காது. நம்முடைய சிந்தனை செயலிலும் ஒற்றுமை இருக்கும். நீங்கள் பல கோணங்களிலிருந்து இதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். பெரும்பாலான விஷயங்களை சென்னை ஜமாத் மக்கள் எப்படி சிந்திக்கின்றார்களோ அவ்வாறுதான் தூத்துக்குடி சகோதரர்களும் சிந்திப்பார்கள், சகோதரிகளும் சிந்திப்பார்கள். அவ்வாறு மதுரை வாழ் மக்கள் எப்படி சிந்திப்பார்களோ அவ்வாறுதான் திருச்சி வாழ் மக்கள் சிந்திப்பார்கள். அவ்வாறுதான் பல தர மக்கள் இந்த மங்களத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், பல இடங்களில் வந்திருக்கிறார்கள் என்று சிந்திப்பார்கள். ஏனென்றால் குரான், ஹதீஸ், சீரா இதன் அடிப்படையில் எழுதப்பட்ட புத்தகம். இவை நமக்கு ஒரு சிந்தனை தெளிவையும் ஒற்றுமையும் கொடுக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 6வது புள்ளி, தீனை நிலைநாட்டுதல், இகாமத்தி தீன் என்ற லட்சிய பணிக்காக யார் பாடுபடுகிறார்களோ அவர்கள் அல்லாவின் பேரொழுக்கு உரித்தானவர்கள். பலம், முன்னால் 2 பலங்களை பற்றி பேசினோம் அல்லவா? ஒழுக்க பலம், இன்னொரு என்ன? சிந்தனை செயல் ஒற்றுமை. இன்னொரு பலம் இருக்கின்றது, அது என்ன? இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான். இது முழு நபிமாருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். நான் உங்களுக்கு இதுக்கு முன் சொல்லியிருக்கேன். பெரிய பெரிய இக்கட்டான சூழலிலும் நபிமார்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருந்த ஒரு ஆயுதம் இதுதான். ஆக நேரம் இல்லை விளக்கத்துக்கு செல்வதற்காக. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான். ஆனால் இதை அடைவதற்கு ஒரு நிபந்தனை. அது என்ன? இஹ்லாஸ் இருக்க வேண்டும். செய்யும் பணி இறைவனுடைய திருப்பொருத்தத்திற்காக இருக்க வேண்டும். பணியில் வாய்மை, அதனுடைய பிரதிபலிப்பு வெற்றிதான். இவர்கள் இஹ்லாசுடன், பொறுமையுடன், விவேகத்துடன் செயல்பட வேண்டும். 3 வார்த்தைகளை குறிப்பு வைத்துக் கொள்ளுங்கள். இஹ்லாஸ், சபர், ஹிக்மா. வாய்மை, பொறுமை, விவேகம். விளக்கம் பின்னால் வரும் இன்ஷா அல்லாஹ். இத்தகையோரின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் சரி, நெவர் மைண்ட். நாம் சொற்ப மக்களாக இருக்கின்றோமே, கவலைப்படாதீர்கள். இந்த உலகத்தில் இந்த பணிக்கு வந்த அனைத்து லட்சிய குழுவும் சொற்ப மக்களாக தான் தொடங்கியது. சொற்ப மக்கள் தான் இருந்தார்கள். அசத்திய மக்கள் தான், அசத்தியவாதிகள் தான் மிகப்பெரிய மக்கள் தொகை இருந்தது. என்றாலும் வெற்றி யாருடையது? வரலாறு சான்று பகர்கின்றது. சத்தியத்தை சான்று பகர்ந்த மக்கள் தான் வெற்றி அடைந்தார். அவர்களிடம் வசதிகளும் மிக குறைவாக இருந்தாலும் சரி, நெவர் மைண்ட், பிரச்சனை இல்லை. நம்ம இது இல்லை, டெக்னாலஜி இல்லை, மீடியா இல்லை, சொல்ல தேவையில்லை. அல்லாஹ் இருக்கின்றான். நேற்று என்ன நடந்தது? ஒரு மிகப்பெரிய ஆயுதப்படை பலத்தை வந்த இஸ்ரேல் நேற்று சரணடைகின்றது. காசாவுடைய இடம் என்ன இருந்தது? காசா மக்களிடம் என்ன இருந்தது? அது ஒரு திறந்த வெளி சிறைச்சாலை. அது அவர்களிடம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அதில் ஒரு தலைவர் பேசுகின்றார், இஸ்ராயலை பார்த்து,
உம்மிடம் ஆயுத பலம் இருக்கலாம், நம்மிடம் ஈமானிய பலம் இருக்கின்றது. உம்மிடம் வல்லரசுகள் இருக்கலாம், நம்மிடம் அல்லாஹ் இருக்கின்றான். இதுதான் பலம். கடைசியில் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா அவருக்கு வெற்றியை கொடுத்தான் இல்லையா? இதுதான் பலம். புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் நம்மிடம் இருக்கின்றான். இவ்வாறெல்லாம் சிந்தித்து பணி செய்கின்ற கிளைகளும் வட்டங்களும் ஊர்களும் இறுதியில் வல்ல இறைவனின் பேருதவி நம்முடைய குறைகளை அனைத்தையும் நீக்கி பலங்களை அதிகமாக்கும். ஆக சகோதரர்களே, சகோதரிகளே, கவலை கொள்ளாதீர்கள். அது இல்லை, இது இல்லை, மக்கள் இல்லை. இருக்கிற மக்களை வைத்து இந்த சிந்தனையுடன் பணியை செய்யுங்கள் என்று இந்த ஆசிரியர் சொல்லுகிறார். இயக்கம் வெற்றி பெற தலைப்பை மறந்து விடாதீர்கள். எந்த ஒரு மாற்றத்துக்கும் தீவிர உழைப்பையும் முயற்சியையும் இறை நியதி வேண்டுகிறது. வெறும் ஆர்வம் போதாது, தொடர் முயற்சி அவசியம். இயக்கம் வெற்றி பெற வேண்டும் விரும்புகின்றீர்களா? கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காதீங்க. நான் உழைக்க மாட்டேன், நான் பெரிய பெரிய முயற்சிகளை செய்ய மாட்டேன், ஆனா எனக்கு பெரிய ஆர்வங்கள் இருக்கு, இது நடக்காது. இது இறை நியதி அல்ல. கடுமையாக உழைக்க வேண்டும். சென்ற புத்தகத்திலே படித்தோம். தொடர் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இறை நியதி என்னவென்றால் அத்தகைய மக்களை அது அரவணைக்கும், அத்தகைய மக்களுக்கு அது வெற்றியை கொடுக்கும் என்று ஆசிரியர் 7வது புள்ளியில். இப்பணி நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறது என்பதை நன்கு புரிந்து இருக்க வேண்டும். தெளிவு நம்முடைய மிகப்பெரிய பொக்கிஷம். இது சிந்தனை தெளிவு, செயல் தெளிவு. இப்பணி நான் செய்வேன் என்று ஆற அமர நன்கு சிந்தித்து திட்டவட்டமாக தீர்மானித்து முடிவு எடுக்க வேண்டும். அவசர முடிவு அல்ல. எதன் பக்கம் நான் சொல்லுகின்றேன்? எத்தகைய லட்சிய குழுவுடன் நான் இணையப் போகின்றேன், அதற்கு நான் தயார் இல்லை என்றால் போகாது. போய் அங்கு பிரச்சனையை கொடுப்பது பதிலாக தனியாக இருந்தோம். ஆனால் அதில் தான் என்னுடைய வெற்றி இருக்கின்றது. நான் தனியாக இகாமத்து தீனுடைய பணியை செய்ய முடியாது என்றால் உங்களை மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இருங்கள். இப்பணி செய்வதற்கான தகுதிகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நிகழ்ச்சிகளும் திட்டங்களும் மட்டுமே முக்கியத்துவம் வாய்ந்தவை அல்ல. திட்டங்களை நடத்தி செல்ல வேண்டிய திறமையான மனிதர்கள் மிக மிக முக்கியம், மிக மிக முக்கியம். மக்கள் இல்லை, வசதிகள் இருக்கின்றன, ஒன்றும் நடக்காது. நல்ல அழகான திட்டங்கள் இருக்கின்றன, பாலிசி ப்ரோக்ராம் மிக தெளிவாக இருக்கின்றது, ஆனால் அதை செயல்படுத்துவதற்கான மக்கள் இல்லை என்றாலும் நடக்காது. ஆக மக்களை உருவாக்க வேண்டும். இந்த கோர்ஸுடைய அடிப்படையான நோக்கமும் இது. செயலும் சிந்தனையும் செயலும் தெளிவாக புரிந்த ஒரு லட்சிய குழு ஜமாத்திடம் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அதை நாம் நினைவூட்டினோம், அதை மீண்டும் மீண்டும் நினைவூட்டிக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் திறமையான மனிதர்கள் இல்லாமல் இயக்கம் வளராது. 8வதாக 9வதாக இந்த லட்சியத்திற்கான பணிபுரிகின்ற ஒவ்வொருவரும் தனிநபர் பண்பு நலன்களை பேண வேண்டும், குழு ரீதியான பண்பு நலன்களை பேண வேண்டும். தனி நபர்களும் குழுவும் விட்டொழிக்க வேண்டிய தீய பண்புகளை விட்டு விலகி இருக்க வேண்டும். அதுதான் இந்த புத்தகம். புத்தகத்தின் துவக்க உரையிலே ஆசிரியர் சொல்லுகின்றார், நீங்கள் பணி செய்ய விரும்புகின்றீர்களா? ஆர்வம் கொள்கின்றீர்களா? உங்களுடைய இண்டிவிஜுவல் கேரக்டர் குவாலிஃபிகேஷன், தனிநபர் பண்புகளை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள், பேணுங்கள். நீங்கள் ஐக்கியமாக ஒரு குழுவுடன் இணைந்து பணி செய்ய விரும்புகின்றீர்களா? அதுதான் ஒரே வழி என்று நினைக்கின்றீர்களா? ஆம் என்றால் குழு ரீதியான பண்புணர்வுகளை பேணுவதற்கான பயிற்சியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று இந்த ஆசிரியர் சுட்டிக்காட்டுகின்றார். அதே நேரத்திலே இந்த கூட்டு வாழ்க்கைக்காக தடையாக எதிராக இருக்கின்ற தீய பண்புகளை விட்டு விலகியிருந்தார். கடைசியாக சமூக சீர்திருத்தம் விரும்புவோர், நன்றாக கவனியுங்கள், சமூக சீர்திருத்தம் விரும்புவோர் யார்? இவர்கள் நாம் தான், நாம் அனைவரும் தான். இங்கு இணைந்திருக்கின்ற 161 சகோதர சகோதரிகள் தம் ஆளுமையை சீர்திருத்தம் பணியை தான் முன்னதாக செய்ய வேண்டும். முதல்ல நாம் மாறணும்.
என்னுடைய ஒழுக்கங்கள் உயர வேண்டும், என்னுடைய பண்புகள் உயர வேண்டும். ஏனெனில் எவர் தன்னைத்தானே திருத்திக் கொள்ள ஆயத்தமாக இல்லையோ அவர் இதர மக்களை சீர்த்துவது என்பது எண்ணிலும் முடியாது, நடக்காது. வீட்டுல நடக்காது, சமூகத்தில் விட்டு விடுங்கள். பெற்றோர்கள் பிள்ளைகள் பெற்றோர்களை பார்ப்பார்கள், தந்தையை பார்ப்பார்கள், தாயை பார்ப்பார்கள். அவர்கள் சொல்வது செயலி இல்லையா, பிள்ளைகளும் அது ஏறாது. ஒரு குடும்பத்திலே அது என்ன முடியாத காரியம் என்றால் சமூகத்தில் எங்கு நடக்கப் போகின்றது? ஆக இந்த புத்தகம் எனக்காக, அவருக்காக, அப்துல் ரஹ்மானுக்காக, அப்துல்லாவுக்காக இல்ல. இது அத்தாவுலக்காக, இது எனக்காக. எனக்காக இந்த புத்தகம் பேசிக் கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று ஆசிரியர் சொல்லுகின்றார். இவ்வாறாக சகோதரர்களே, சகோதரிகளே, முதல் துணை தலைப்பு இங்கு முடிவு செய்கிறது. வாருங்கள் இப்பொழுது தனிப்பட்டவரிடம் இருக்க வேண்டிய தகுதிகள். நான் ஒரு தனி மனிதன், நான் ஒரு முஸ்லிமா. இப்பொழுது ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு முஸ்லிமாவுக்கும், இஸ்லாமிய ஆண் பெண் சகோதர சகோதரிகளுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன? இந்த தகுதிகள் இல்லாமல் இஸ்லாம் இயக்கம் வளர்ச்சி பெறாது, உயராது என்பது புரிந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் நான் அதை வளர்த்து கொண்டே ஆகும், அது கட்டாயமாக வளர்க்க வேண்டும். 4 புள்ளிகள் இருக்கின்றன. இஸ்லாத்தை சரியான முறையில் விளங்கிக் கொள்வது, தனிப்பட்ட முறையில். எனக்கு தான் இந்த கேள்விகள் எல்லாம், நீங்கள் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2வது, உறுதியான நம்பிக்கையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும், ஈமான். 3வது, தனி மனித பண்பு நலன்களை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். 4வது, இறை நெறியை, இகாமத்தை, தீனை வாழ்க்கையின் குறிக்கோளாக கொள்ள வேண்டும். தீனை வாழ்க்கையின் குறிக்கோளாக, அது விரும்பும் குறிக்கோளாக இல்லை, அது வாழ்க்கையின் குறிக்கோளாக கொள்ள வேண்டும். இதை ஆசிரியர் இப்போது விளக்குகிறார். இந்த 4 புள்ளிகளும் கவனமாக இந்த அமர்விலே நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய 4, என்னை வளர்த்துக் கொள்ள வேண்டிய 4 அம்சம். ஒன்றன் பின் ஒன்றாக ஆசிரியர் விளக்குகிறார்கள். எப்படியெல்லாம் நான் இஸ்லாத்தை புரிந்து கொள்வது? எனக்கு தான் எல்லாம் தெரியும். ஐவேளை தொழுகை, நோன்பு, தக்காத், ஹஜ் பற்றி எனக்கு தெரியும். நான் ஒரு முஸ்லிம்கள், ஈமான் பற்றி தெரியும் இல்லையா? நீங்க நினைக்கலாம். ஆனால் இங்க எப்படி விளக்கப்படுகிறது என்று பாருங்க. இந்த சரியான முறையில் விளங்கிக் கொள்வது தனிநபர் அடைந்து கொள்ள வேண்டிய முதல் தகுதி. இது இல்லாமல் அடுத்த நிலைக்கு நாம் போக முடியாது. மேலோட்டமாக அறிந்திருந்தால் போதாது, விரிவான அறிவை பெற்றிருக்க வேண்டும் என்று ஆசிரியர் சொல்லுகிறார். இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாம் ஒரு வாழ்க்கை என்று சொல்லும் போது அதை பற்றி நாம் மேலோட்டமாக சற்று உள்ள போய் பார்க்கணும். எத்தகைய வாழ்க்கை அது, எத்தகைய குடும்பத்தை, எத்தகைய தனிநபரை, எத்தகைய சமுதாயத்தை, எத்தகைய வியாபாரிகளை, எத்தகைய அரசியல்வாதிகளை, எத்தகைய சீர்திருத்தவாதிகளை, எத்தகைய ஆலிம்களை, எத்தகைய அறிவாளிகளை அது உருவாக்க விரும்புகிறது. சற்று விரிவாக அந்த அறிவை நாம் பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். விளக்குகின்றார்கள் ஆசிரியர். மிக தெளிவாக நமக்கு முன் ஒன்றன் பின் ஒன்றாக விளக்குகிறார். இஸ்லாமிய வாழ்க்கை நெறிக்கும் அசத்திய சிந்தனைகளுக்கும் இடையில வேறுபட்டு அறிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமான புள்ளி, நோட் இட் டவுன். இந்த உலகத்தில் இந்த 2 நெறிகள், 2 சிந்தனைகள், 2 வழிகாட்டல்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒன்றை ரஹ்மானிலிருந்து வந்தது, மற்றவைகள் அனைத்தும் ஷைத்தானிடமிருந்து வந்தது. ரஹ்மானுடைய அடியார்கள் இஸ்லாமிய வாழ்க்கை நெறியும் புரிந்திருக்க வேண்டும். அதற்கும் ஷைத்தானுடைய வழிகாட்டல்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய வாழ்க்கை எத்தகைய தனி மனிதனை உருவாக்க விரும்புகிறது, எத்தகைய பெண்களை உருவாக்க விரும்புகிறது, எத்தகைய வியாபாரிகளை உருவாக்க விரும்புகிறது, எத்தகைய இளைஞனை உருவாக்க விரும்புகிறது. அதே நேரத்தில் அசத்திய சிந்தனைகள் எத்தகைய பெண்களையும் இளைஞர்களையும் வியாபாரிகளையும் உருவாக்க விரும்புகிறது. இஸ்லாமிய பொருளாதார முறை என்ன,
இஸ்லாம் அல்லாத பொருளாதார முறை என்ன, இஸ்லாம் விரும்புகின்ற சமூக வாழ்க்கை என்ன, அசத்தியம் விரும்புகின்ற சமூக வாழ்க்கை என்ன? வித்தியாசம் வித்தியாசம் வித்தியாசம். இஸ்லாம் எவ்வாறு இந்த உலகத்தை பார்க்கின்றது, அசத்தியம் இந்த உலகத்தை எப்படி பார்க்கின்றது? இஸ்லாமிய வாழ்க்கையினுடைய இலக்கு என்ன, லட்சியம் என்ன, அசத்தியத்தினுடைய லட்சியம் என்ன, இலக்கியம்? இது நமக்கு தெரிஞ்சிருக்கா? தெரியவில்லை என்றால் தெரிய வேண்டும். இதற்கு ஒரே வழி நம்முடைய தினசரி குரான் தொடர்பும் அதன் அடிப்படையில் எழுதப்பட்ட இஸ்லாமிய புத்தகங்கள். அதுக்குதான் இது எழுதப்பட்டது. அங்க குரான் ஹதீஸ் சீரா ஒருபுறம், அதன் அடிப்படையில் எழுதப்பட்ட புத்தகங்கள் மறுபுறம். இவை நம்முடைய சிந்தனையை செதுக்குகின்றன. இந்த வித்தியாசத்தை எடுத்து காட்டும். பல்வேறு மதங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள வித்தியாசம் இவையெல்லாம் நாம் பார்க்கணும். வாழ்வின் பல்வேறு துறைகளில் இஸ்லாம் என்ன வழிகாட்டல் அருள் இருக்கிறது அறியுங்கள். நான் உங்களுக்கு விளக்கினேன். இஸ்லாமிய சமூக வாழ்க்கையின் அடிப்படை கூறுகள் என்ன, பொருளாதார வாழ்க்கையின் அடிப்படை கூறுகள் என்ன அறிந்திருக்க வேண்டும். மேலாம் வெறும் 5 வரை தோதிட்டு பிஸ்மில்லா அல்லா சல்லல்லா சொல்லிட்டு இருக்கின்ற நடக்காது. இயக்கம் வெற்றி பெறாதுங்க. இது பெரிய விஷயமும் இல்லை. சற்று முயற்சி தான் சொன்னார்கள் அல்லவா, சற்று முயற்சி. தூசு தட்ட வேண்டியதுதான், அது ஜொலிக்கும். நீங்கள் அதை நன்றாக பார்க்கலாம். தொடர்கின்றார் ஆசிரியர் அவர்கள். அதாவது இன்னும் என்ன எப்படியெல்லாம் நீங்கள் புரிந்திருக்க வேண்டும் என்றால், கிராமத்தில் உள்ள நகரத்தில் உள்ள பொதுமக்களுக்கு எளிய முறையில் இஸ்லாத்தை விளக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்க வேண்டும். நாம் அனைவரும் தாயிகள். யாருக்கு எப்படி புரிய வைப்பது? ஒரு கிராமத்திலிருந்து வருகின்றார், அவருடைய உதாரணங்கள் வேற, நகரத்தில் வாழும் மக்களுக்கு சொல்லுகின்ற உதாரணங்கள் வேற. மிக்ஸ் பண்ணிட்டா நடக்காது. ஆக மக்களுடைய தரத்தையும் அவர்களுடைய அந்த இடத்தையும் அவர்களுடைய அந்த நிலைகளையும் மனதில் நிறுத்தி இஸ்லாத்தை விளக்கக்கூடிய அந்த ஆற்றலை பெற்றிருக்க வேண்டும். இது இஸ்லாத்தை படித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். இஸ்லாத்தை எதிர்ப்பவர்களுக்கு ஆதாரபூர்வமான திருப்தி அளிக்கக்கூடிய விடைகளை அளிப்பவராக இருக்க வேண்டும். வெறும் கோஷங்கள் எடுத்தால் போதாது. அவர்களுக்கு தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்கள் திட்டினால் போதாது. அது இஸ்லாமிய முறையும் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மாறாக அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். அவர்கள் ஆதாரபூர்வமாக பதில் சொல்லும். இஸ்லாம் பெண்களுக்கு அளிக்கின்ற விடுதலை என்பது என்ன, நீங்கள் சொல்வது என்ன? ஆதாரபூர்வமாக புள்ளி விவரங்களுடன் திருப்தி அளிக்கக்கூடிய முறையிலே அவர்களுக்கு நாம் இருக்க வேண்டும். ஏன் வட்டி ஒரு கொடுமை? இன்றைய காலகட்டத்தில் நம்ம புரிய வைப்பதற்கு பெரிய ஒன்றும் கஷ்டமாக, ஆனால் படித்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். ஆக சகோதரர்களே சகோதரிகளே, இவையெல்லாம் நான் வெற்றி பெற இயக்கம் வெற்றி பெற, நான் உயர இயக்கம் உயர. அடுத்தது குறைந்தபட்ச தனிநபர் வளர்த்துக் கொள்ளவில்லை, இஸ்லாத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே அடுத்தது வருகின்றது அதன் மீது உறுதி. நல்லா படிச்சுட்டேன், இங்க இருக்கு இங்க இல்ல, நடக்காது. அதில் நான் உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் ஹக், அதுதான் உண்மை. அது அறிவும் சான்று பகர வேண்டும், உள்ளமும் சான்று பகர, இரண்டும் இணைய வேண்டும். அந்த புள்ளி இங்கு ஆசிரியர் இங்கு சொல்லி காட்டுகின்றார். என்ன சொல்லுகின்றார்கள் இங்கு? இறைநெறி ஏற்படுத்த விரும்பும் வாழ்க்கை அமைப்பு குறித்து உறுதியான நம்பிக்கையும் பற்றுதலையும் பெற்றிருக்க வேண்டும். யகீனல் காமில், முழுமையான நம்பிக்கை, தெளிவான நம்பிக்கை. இதுதான் பாதை, இதுதான் உண்மை, இதுதான் ஹக். இது நமக்கு தெளிவாக இருக்குது. சஹாபா பெருமக்களிடம் இது தெளிவாக இருக்கு. என்ன செஞ்சாலும் செஞ்சுக்கணும், இதுதான் உண்மை.
அண்ணலா சொல்லிவிட்டார்களா? 7 வானங்களுக்கு சென்று ஒரே வரையில் வந்து விட்டார்கள் என்று, பைத்துல் முகத்தஸ் சென்று வந்து விட்டார்கள் என்று இது அண்ணலா சொன்னார்களா? அது உண்மை. ஜஸ்ட் கன்ஃபார்ம் மீ. இது அண்ணலா சொன்னாங்களா? இல்லை, அவ்வளவுதான். இறை தூதர் சொல்லிவிட்டால் அது உண்மை. அல்லாஹ் சொல்லிவிட்டானா உண்மை. அது இறை நெறி ஏற்படுத்த விரும்பும் வாழ்க்கை அமைப்பு குறித்து வட்டி இல்லாம எப்படி வாழ்வோம்? அல்லாஹ் ஹராமாக்கிட்டான், அதன் உறுதி. லஞ்சம் இல்லாமல் எப்படி வாழ்றது? பொருளாதார பிரச்சனை வருமே, அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். மது ஹராம், ஹராம் தான். போதைப் பொருட்கள் ஹராம், ஹராம் தான். ஆண்கள் பெண்களுடைய மிக்ஸ்டுடைய சொசைட்டி தவறு தான். முழு நம்பிக்கை இருக்கிறது. இஸ்லாம் தான் சத்தியமானது என்னும் திருப்தி நமது உள்ளத்தில் நிரம்பி வழிய வேண்டும் என்று சொல்கிறார். திருப்தி மட்டுமல்ல, உள்ளத்தில் நிரம்பி வழிய வேண்டும். மற்றவைத்தும் பாத்தில் தான், அசத்தியம் தான், தவறுகள் தான், பொய்கள் தான், பித்தலாட்டங்கள் தான், ஏமாற்றம் தான், மோசடி தான். அல்லாஹ் சொன்னதே சத்தியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள. அழகான புள்ளிங்க. ஐயத்திலும் மன ஊசலாட்டத்திலும் உழல்பவர் இந்த திருப்பணியை செய்யவே முடியாது. இம்பாசிபிள். இருக்குமா? இல்லையா? இப்படி இல்லாம எப்படி வாழ்றது? இல்லை. இஸ்லாம் வளர வேண்டும், இஸ்லாம் இயக்கம் வளர வேண்டும், நான் வளர வேண்டும், என்னுடைய மறுமை செழிக்க வேண்டும் என்றால் ஐயத்திற்கு இடம் இல்லாமல் இருக்க வேண்டும். மன ஊசலாட்டங்களுக்கு இடம் தராமல் உழல்பவர்களாக இருக்கக்கூடாது என்று ஆசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். இதெல்லாம் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டிய தனி நபர் என்ற முறையிலே நம்முடைய குர்ஆன் எவ்வாறு அல்லாஹ்வை அவனுடைய அதிகாரங்களை விவரித்ததோ அவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஒரு முக்கியமான புள்ளி, அல்லாஹ்வை புத்தியை வைத்து புரிந்து கொள்ளக்கூடாது, குர்ஆனை வைத்து புரிந்து கொள்ள. அவனுடைய தன்மைகள், அவனுடைய வல்லமைகள், அவனுடைய அதிகாரங்கள், அவனுடைய கட்டளைகள், அல்லாஹ் எப்படியெல்லாம் குர்ஆன் வர்ணிக்கின்றது. ஒன்றை அவன் செய்வதற்கு நாடிவிட்டான். ஐயக்கூல், அவன் சொல்வது என்ன? பொன் ஆகு, பயக்கூன், அது ஆகிறது. இது குர்ஆன் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை பற்றி எடுத்து சொல்கின்ற ஒரு வசனம். இப்படி நிறைய இருக்கின்றன. மறுமை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் அதை கண் சிமிட்டும் நேரத்தில் கொண்டு வருவான், அதை விட அருகிய நேரத்தில் கொண்டு வருவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹ்வுடைய அதிகாரம் அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும்? இல்லை, இப்படிதான் நடக்கும். நம்முடைய ரப் அப்படிப்பட்டவன் என்று இந்த கல்வியையும் படித்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் எப்படி மாற்றம் வரும்? இதயங்களை புரட்டுபவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னுடைய 2 விரல்களுக்கு இடையில் தான் மனிதர்களுடைய உள்ளங்கள் இருக்கின்றன என்று சொல்லுகின்றான். நாம் நினைப்பது போல அதை புரட்டுகின்றோம் என்று சொல்லுகின்றான். இந்த உண்மைகளை குர்ஆனை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவன் அஹத், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அனைத்துக்கும் முழு கண்ட்ரோல், அதிகாரம் படைத்திருக்கின்றான். மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றான். சூழல்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றான். அனைத்து சூழல்களுக்கும் உருவாக்குபவன் தான். அதன் மூலமாக மக்களை பிரித்தெடுக்கின்றான். நல்லவர்கள் யார், தீயவர்கள் யார் என்று, நம்பிக்கையாளர்கள் யார், நயவஞ்சகர்கள் யார் என்று பிரித்தெடுக்கின்றான். அவருடைய அதிகாரங்கள் இவைகள். ஆக இந்த அல்லாஹ்வை புரிந்து கொள்வதற்கு குர்ஆனுடைய நெருக்கம் தேவை என்று ஆசிரியர் சுட்டிக்காட்டினார். உறுதியை வளர்த்துக் கொள்வதற்காக மறுமை நாள் குறித்து குர்ஆன் எவ்வாறு ஆணித்தரமாக கூறுகிறது அவ்வாறு நாமும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். மிக மிக முக்கியம். நான் உங்களுக்கு சொன்னேன், தான் சிமிட்டும் நேரத்தில் அது வரும், அதை விட குறைவான என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆக மறுமை ஏதோ இன்னொரு 10,000 ஆண்டுகளுக்கு பிறகு, 1,00,000 ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போவதில்லை. அல்லாஹ் அறிவான். ஆனால் அது வருவதற்கு வெகு தூரம் இல்லை. அது சமீபத்தில் இருக்கின்ற கமர், மறுமை நாள் நெருங்கிவிட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். சந்திரன் பிளந்து விட்டது என்று சொல்லுகின்றான். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், சமீபத்தில் இருக்கிறது நம்முடைய மரணம், நம்முடைய மறுமை. ஆக
சகோதரர்களே, சகோதரிகளே, குர்ஆன் மறுமை பற்றி எவ்வாறு சொல்கிறது அப்படி நம்பது. அது தெளிவாக படம் பிடித்து காட்டுகின்றதை நாம் புரிந்து கொள்ள. இஸ்லாம் மட்டும்தான் நேரிய பாதை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிதான் சத்திய வழி. இதற்கு இசைவில்லாத அனைத்து சிந்தனைகளும் தவறானவை. நான் உங்களுக்கு விளக்கினேன். சுருக்கமாக சொன்னால், இஸ்லாமிய வாழ்வு முறை கொண்டு நம்ம உள்ளம் நிறைவடைந்திருக்கிறது. திருப்திப்படும். ரதீது பில்லாஹி ரப்பன் வபி இஸ்லாமி தீனன் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியன் ரசூல். ஈமானுடைய சுவைத்தவர் யார் தெரியுமா? யார் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று ரதீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன், இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்று முஹம்மது ரசூலன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் திருத்துதராக எவர்கள் மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஈமானின் சுவைத்தவர் அவர்தான் ஈமான் உறுதி பெறுவார். மூன்றாவது, தனி மனித பண்பு நலன். செயல்கள் அனைத்தும் நம்முடைய சொல்களுக்கு ஏற்ப அமைய வேண்டும். சொல்லாதது ஏன் செய்யாதது ஏன் சொல்கின்றீர்கள் அல்லாஹ் சாடுகின்றான் அல்லவா? 61வது அத்தியாயத்தின் 2வது வசனத்திலே அப்படி இருக்கக்கூடும். இஸ்லாத்தை வாய்மையாக பின்பற்றி முன்மாதிரியாக திகழ வேண்டும். முஃப்லிஸீன லஹுத்தீன், வாய்மையுடன் இருக்க வேண்டும். அசத்திய கொள்கை செயல்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். அதே புள்ளிகள் நினைவூட்டப்படுகின்றன. அல்லாஹ்வின் உவப்பும் திருப்தியும் கிடைக்கும் என்பதை ஒரு செயலை செய்ய தூண்டுவதற்கு போதுமானதாக இருக்க வேண்டும். படிக்கும் அனைத்தும் ஒரு போக்கல் பாயிண்ட் தான், ஒரு புள்ளியை நோக்கி தான், ஒரே ஒரு சிந்தனையை நோக்கி தான். இதை உவப்பும் மறுமை வெற்றி. இன்ன செயல்களை அல்லாஹ் விரும்புவதில்லை, கோபம் கொள்கின்றான் என்ற ஒரே காரணத்துக்காக விட்டு விடுவது, இணக்கமான கடினமான அனைத்து சூழ்நிலைகளிலும் இஸ்லாமிய வாழ்க்கை பற்றி பிடித்திருக்கிறது. எல்லா சூழலிலும் அது இணக்கமான சூழலாக இருக்கலாம், கடினமான சூழலாக இருக்கலாம். அது சமூக வாழ்க்கையிலும் இருக்கலாம், பொருளாதார வாழ்க்கையிலும் இருக்கலாம். சில நேரங்களிலே பொருளாதார நெருக்கடி ஏற்படும். எல்லா நேரங்களிலும் நாம் இஸ்லாமிய வாழ்க்கை முறை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். தனிநபர் பண்பு நலன்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இயக்கம் வெற்றி பெறுவதற்காக, நாம் வெற்றி பெறுவதற்காக. இத்தகைய பண்புகள் உள்ளவரே இஸ்லாமிய இயக்கத்தின் ஊழியர்களாக பணி செய்ய முடியும். கன்க்ளூஷன், முடிவுரை. இந்த சப்ஜெக்ட்ல சொல்லக்கூடிய அடிமையான முக்கியமான அடிப்படையான புள்ளி. இஸ்லாமிய இயக்கத்தின் ஊழியா இருக்க வேண்டும் இப்படி மாறி இதெல்லாம் இல்லை. ஒரு ஆர்வத்தின் அடிப்படையிலே, என்னுடைய அம்மாவும் என்னுடைய வாப்பாவும் இதில் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே, என்னுடைய சகோதரர் என்னுடைய நண்பர் இருக்கிறார் என்ற அடிப்படையில் இணைந்து பணி செய்திகள் மாறவில்லை என்றால், உங்களால் மூலமாக இஸ்லாமிய இயக்கத்துக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, நீங்களும் எந்த பிரயோஜனமும் பெற மாட்டீர்கள். நான்காவது மிக முக்கியமான புள்ளி இது. வாழ்க்கையின் குறிக்கோள் எதன் பக்கம் இருக்கின்றது? உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? இதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இறைநெறி, தீன் தான் குறிக்கோளாக இருக்கும். நம்மில் பலர் இஸ்லாத்தை அறிந்தவர்களாக, இஸ்லாத்தின் மீது உறுதியான நம்பிக்கை உடையவர்களாக, இஸ்லாமிய முறைப்படி வாழ்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நிறைய மக்கள் இருக்காங்க. இஸ்லாம் தெரியும், அதாவது முதல் 3 அம்சங்கள், முதல் 3 பாடங்கள், 2வது துணை தலைப்பினுடைய 3 துணை தலைப்புகள். இஸ்லாத்தை அறிந்தவர்களாக, உறுதியாக அதன் முறைப்படி வாழ்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்ன? இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கான உழைப்பு அவங்க வாழும் குறிக்கோளாக இருக்கிறது. இது 3 எனக்கு நல்லா தெரியும். இஸ்லாம் ஒரு வாழ்க்கை நெறி தெரியும், அதன் மீது எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நான் அதை நிலைநாட்டுவதற்காக என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு நான் தயார் இல்லை என்றால், இது அவரும் வளர முடியாது, இயக்கமும் வளராது. இவர்களால் சத்தியத்தை நிலைநாட்ட முடியாது. கன்க்ளூஷன், முடிவுரை, தீர்ப்பு வந்து விட்டது. எல்லாம் இருக்கட்டும். வாழ்க்கையின் நோக்கம், லட்சியம், உழைப்பு, கவலை, திறமைகளின் வளர்ப்பு எல்லாம் இறை நெறியை குறிக்கோளாக வைத்து இல்லை என்றால் நாம் சத்தியத்தை நிலைநாட்ட முடியாது. இறை நெறியை நிலைநாட்டுவதை தம் வாழ்வின் லட்சியமாக
கொண்ட தொண்டர்கள் தான் இந்த பணிக்கு தேவைப்படுகிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள். இறைநெறியை நிலைநாட்டுவதை தம் வாழ்வின் லட்சியமாக கொண்ட தொண்டர்கள் ஆண்கள் தான், பெண்கள் தான், மாணவ மாணவிகள் தான், இளைஞர்கள் இளைஞர்கள் தான் தேவைப்படுகிறார்கள். இத்தகைய பண்புகளை பெற்ற ஊழியர்கள் இஸ்லாம் இயக்கத்திற்கு கிடைக்கவில்லை எனில் இந்த லட்சிய பணி நிறைவேறு என்பது கற்பனை செய்து கொடுப்பார். இந்த சிந்தனையுடன் ஒரு குழு அமையவில்லை, லட்சிய குழு வரவில்லை என்றால், இல்லை நான் அப்படி வளர்ந்து அந்த லட்சிய குழு இணையவில்லை என்றால் நானும் வளர மாட்டேன். ஐ கேனாட் ஆட் வேல்யூ. அந்த லட்சிய குழுவுடன் நான் என்னுடைய பங்களிப்பு பெரிய பங்களிப்பாக இருப்பேன். மூன்றாவதாக இன்றைய பாடத்தினுடைய முக்கியமான மூன்றாவது தலைப்பு கூட்டு பண்புகள், கலெக்டிவ் குவாலிஃபிகேஷன். 4 புள்ளிகள் இருக்கின்றன. சற்று வேகமாக செல்கின்றேன். சகோதரத்துவம் அன்பும். தனியாக எல்லாம் என்ன செய்யணும் பார்த்தாச்சு. பாருங்க, நாம் அனைவரும் அந்த மிக பெரிய லட்சிய குழுன்னு இணைய போகின்றோம். நான் கூட்டு வாழ்க்கை என்ற பண்புகளை எப்படி வளர்த்துக் கொள்வது? சகோதரத்துவமும் அன்பும், பரஸ்பர கலந்து ஆலோசித்தல், கட்டுப்பாடு, குறை குண விமர்சனங்கள். ஒவ்வொருவரிடமும் மற்றவர்க்கான தியாகம் செய்யும் முயற்சி இருக்க வேண்டும். சகோதரத்துவம், பிரதர்ஹுட். இந்த லட்சியக்குள் நுழையும் போது ஒரு சகோதரன் இணைகின்றார், இல்லை ஒரு சகோதரி இணைகின்றார். மோமினான ஆண்களும் மோமினான பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருக்கின்றார்கள். என்ன செய்கிறார்கள்? நன்மை ஏவுகிறார்கள், தீமையை தடுக்கின்றார்கள். ஆக சகோதரத்துவம், ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாளர்கள் இவர்கள். கற்கள் கட்டிடத்தை பலப்படுவது போல் இஸ்லாம் இயக்கத்தை பலப்படுத்த ஊழியர்களே. ஒரு கல் இன்னொரு கல் எப்படி பலப்படுத்தும், அவ்வாறு இஸ்லாம் இயக்கத்தை ஊழியர்கள் ஒருவருக்கு மட்டும் பலப்படுத்த வேண்டும். அந்த 2 கற்களுக்கு இடையே சிமெண்ட் என்பது அன்பு. அன்பு ஆதரவு என்ற சிமெண்ட்டை போட்டு அந்த சுவரை கட்டும் பொழுது அது பலம் பெறுகின்ற ஒரு சுவராக மாறுகிறதே. அன்பு இல்லாத இதயங்கள் ஒருபோதும் ஒன்று சேரமாட்டார். ஆக இந்த உள்ளத்திலே பிறர் மீது அன்பு இருக்க வேண்டும். வலுவான குழு உருவாக ஊழியர்கள் இயக்கத்தின் மீது ஆர்வமும் பற்றுதலும் வைக்கிறது முக்கியம். எந்த இயக்கத்திலே நாம் இருக்கின்றோமோ அதன் மீது நம்முடைய ஆர்வம் இருக்க வேண்டும், பற்று இருக்க வேண்டும். அந்த தலைவின் மீது பற்று இருக்க வேண்டும், அதனுடைய முடிவுகள் மீது பற்று இருக்க வேண்டும். அவர்கள் நல்லவர்கள் என்ற அந்த மன திருப்தி அவர்கள் இருக்க வேண்டும். இத்தகையோரிடையே ஷைத்தான் ஊடுருவ மாட்டான் என்பது உறுதி. இரண்டாவது, கூட்டு வாழ்க்கையில் நுழையும் போது இப்ப பல பேர் வந்துட்டாங்க. நான் தனியாக இல்லை, தனியா இருக்கும்போது நானே முடிவெடுப்பேன், நானே யோசிப்பேன், நானே முடிவெடுப்பேன், நானே நிறைய செயல்படுத்துவேன், எடுத்தோம் கவிழ்த்தோம் எல்லாம் நடக்கும். இப்ப இங்க நடக்காது. இங்க ஆலோசனை செய்ய வேண்டும் என்று ஆசிரியர் சொல்லிவிட்டார். பணிகளை ஒருவர் கலந்து ஆலோசித்து செய்ய வேண்டும். ஐ எம் அன் எக்ஸ்பர்ட், எனக்கு எல்லாம் தெரியும் இல்ல. எவ்வளவு பெரிய நீங்கள் திறமைசாலியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழ் ஒரு குழு இருக்கிறது என்றால் நீங்கள் அவர்களுடன் ஆலோசனை செய்ய வேண்டும். மனம் போன போக்கில் செயல்படுபவர்கள் ஒரு இயக்கமாக இருக்க முடியாது. அத்தவர்களிடமிருந்து எந்த பயனும் பணிகளும் எதிர்பார்க்க முடியாது. நாங்கள் சொல்வதை மற்றவர்கள் கேட்க வேண்டும், ஆதிக்க மனப்பான்மை இருக்கக்கூடாது. ஏன்னா தெரிந்த புள்ளிகள் விவரம் சொல்ல தேவையில்லை. பரஸ்பர கலந்தாசு மூலமே செம்மையான பணியை செய்ய முடியும். ஆலோசனை செய்யும் போது என்னென்ன பரக்கத் கிடைக்குது அழகாக ஆசிரியர் சுட்டி காட்டுகின்றார். பல மூலைகள் ஒன்று சேர்ந்து பல்வேறு கோணங்களில் அலசி ஆராய்ந்து நல்ல முடிவு பெற முடியும். 10 பேருடைய மூளை வேலை செய்துங்க, பல கோணங்களில் அது பார்க்கப்படும் இல்லையா? முடிவு எடுப்பதில் இயக்கத்தை சார்ந்த அனைவரும் பங்கு கொள்ளும். எல்லோரும் சொல்லுவார்கள், நானும் சொன்னேன், என்னுடைய ஆலோசனை அதுதான். அந்த 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 முடிவுல என்னுடைய ஆலோசனை இருந்ததுங்க. என்ன ஆகுது? ஒரு இணக்கம், ஒரு அன்பு, தொடர்பு ஏற்படுகின்றது. நிபந்தனை என்ன? கலந்தாலோசனை ஒழுக்க முறைகளை கண்டிப்பாக பேண வேண்டும். ஆசிரியர் இங்கு கலந்தாலோசனை ஒழுக்க முறைகளை சொல்லியிருக்கிறார். என்னென்ன ஒழுங்குமுறைகள்? ஒவ்வொருவரும் கருத்துக்களை மறைக்காமல் தயங்காமல் நேர்மையாக வெளிப்படுத்த வேண்டும். உங்களுடைய பொறுப்பாளர் கேட்கின்றார், என்னஜி இந்த பணிகள் செய்யணும், இந்த 3 மாதங்களுக்கு என்ன திட்டமிடலாம்,
இந்த கொரோனா காலத்தில் எப்படி பணி செய்யலாம் என்பது கருத்துக்களை மனம் திறந்து சொல்லுங்கள். சொல்லிட்டு விட்டிருங்க. இதுதான் என்று தன்னுடைய ஆலோசனை மீது பிடிவாதம் இருக்கக்கூடாது. அதே நேரத்திலே ஒரு முடிவு எடுக்கப்பட்டு அது தமது சொந்த கருத்துக்கு மாற்றமாக இருந்தாலும் எடுத்த முடிவின் மீது முழு மனதுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். இதுதான் கட்டுப்பாடு. 10 பேருடைய ஆலோசனை நிலைநாட்டினா என்ன செய்ய முடியும்? ஒரு முடிவு தான் எடுக்கணும். 10 ஆலோசனை வருது, அலசி ஒரு முடிவு தான் எடுக்க முடியும். அப்போது மற்ற 9 நபர்கள் அதை ஏற்று செயல்படுத்த வேண்டும். 3வது புள்ளி கட்டுப்பாடு. கட்டுப்பாடு என்றால் என்ன? டிசிப்ளின் என்றால் என்ன? ஓரணி உணர்வு. உங்கள் சென்னையிலே 70 உறுப்பினர்கள் இருக்கலாம், ஆனால் அனைவரும் மீதும் ஒரு ஓரணி உணர்வு இருக்கு. ஒரு குழுவிடம் கட்டுப்பாடும் ஒத்துழைப்பும் இல்லை எனில் வேறு நல்ல தன்மைகள் எல்லாவற்றையும் அது பெற்றிருந்தும் தன் திட்டங்களை வெற்றியுடன் நடைமுறைப்படுத்த முடியாமல் போய்விடும். எல்லாம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 நல்லது. நல்ல அறிவு இருக்கு, ஈமான் இருக்கு, இறை நீதி, இறை ஜீன் தான் அது வாழ்க்கையின் குறிக்கோள் இருக்கு, என்ன இருக்கு. ஆனால் கட்டுப்பாடு இல்லை. என்ன செய்ய முடியும்? பணி செய்ய முடியுமா? முடியாது. ஆக்க ரீதியான எந்த ஒரு பணியும் கட்டுப்பாடான தொடர்பு, உழைப்பு, முயற்சி இல்லாமல் செய்திட முடியாது. டிசிப்ளின் இருக்கணும். விளக்குகின்றார் ஆசிரியர். கட்டுப்பாடு என்றால் என்ன? பொறுப்பாளர்கள் ஆணையிடும் போது அதனை வாய்மையுடன் உரிய நேரத்தில் நிறைவேற்றுவது. இஹ்லாஸ் இருக்கணும். உரிய நேரத்தில் அதை அடுத்த 24 மணி நேரம் செய்யணும். நான் ஒரு வாரத்துல செய்யணும், கட்டுப்பாடு இல்லை. நோக்கம் நிறைவேறாது. பட்டனை அழுத்திய உடனே ஒரு இயந்திரத்தின் பல்வேறு பாகங்கள் எவ்வாறு செயல்பட தொடங்குகிறது அவ்வாறு வண்டியுடைய சாவிதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, அந்த வண்டியில இருக்கிற எல்லா சிஸ்டமும் ஆன் ஆயிடுச்சு. அதுக்கு இக்னைட் தருகின்ற பேட்டரியும் ஆயிடுச்சு. ஒவ்வொரு பாட்டும் தேய்மானம் அடையாமல் இருப்பதற்காக அதனுடைய லூப்ரிகேஷன் சிஸ்டமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஃபியூவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது ஓட்டுவதற்காக. இவ்வாறாக நான் செஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், பட்டன் தான் ஆன் பண்ணீங்க. ஆனா எல்லா வேலையும் தொடங்கிடுச்சு. நீங்க தையல் மிஷினை தைப்பதற்காக ஸ்டார்ட் பண்ணீங்க, அங்க இருக்கிற எல்லா பார்ட்ஸும் ஆக்ஷன்ல வந்துருச்சு. இப்படி ஒரு ஓரணி உணர்வு எல்லோரும் செயல்பட தொடங்கி விட வேண்டும் என்று சொல்கின்றார். இத்தகைய தன்மைகள் கொண்ட தொண்டர்களை பெற்ற இயக்கங்கள் தான் தங்களுடைய திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியும் என்று சொல்கின்றார். கடைசியாக குறை குண விமர்சனம், இதுவும் முக்கியங்க. பலவீனங்கள் இல்லாத ஜமாத் இல்லை, ஆனால் உரிய நேரத்தில் அது சுட்டிக்காட்ட வேண்டும், நீக்கப்பட வேண்டும். இயக்க வாழ்க்கையிலான செயல்பாடுகளில் குறைகளும் பிழைகளும் ஏற்படுவது இயல்பான ஒன்றுதான். மனிதர்கள் எல்லோரும் பிழை செய்பவர்கள் தான். அதில் சிறந்தவர்கள் திருத்திக் கொள்பவர்கள் தான், தௌபா செய்பவர்கள். எல்லாம் நல்ல முறையில் இருக்கிறது என்ற போலியான அமைதியும் வேண்டாம். எவ்ரிதிங் இஸ் குட், இருக்கட்டங்க, பரவாயில்ல, விடுங்க, அப்படி கூட இருக்கக்கூடாது. இதனால் தவறுகள் என்ன இருக்கும்? பல மடங்கு பெருக தொடங்கும். இயக்கத்தின் ஆரோக்கியமும் வளர்ச்சியும் தடைபெறும். ஆக குறைகுண விமர்சனத்தினுடைய பயன்களை சொல்லுகின்றார் ஆசிரியர். குறைகள் உரிய நேரத்தில் சுட்டிக்காட்டப்படும், குறைகள் அனைவராலும் உணரப்படும், களைய வேண்டும் என்ற கவலை ஏற்படும், சீர்திருத்ததற்கான முயற்சிகள் மும்முரமாக மேற்கொள்ளப்படும். இதெல்லாம் பயன்கள். அப்போ பிழைகள் நீக்கப்பட வேண்டும். ஆனால் எப்படி? அதுதான் முக்கியம். இத்துடன் குறைகள் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. இசைவற்ற நேரத்தில் விமர்சனம் செய்யக்கூடாது. நல்லெண்ணம் இருக்க வேண்டும். ஊழியர்கள் மீது விமர்சனத்தின் வழிமுறைகள் பேண வேண்டும். இடம், பொருள், ஏவல், இடம், சூழல், வார்த்தைகள், பிரிவுகள் கொண்டது தெளிவாக வேண்டும். ஆக சகோதரர்களே, சகோதரிகளே, இதுவரை 3 புள்ளிகள் பார்த்திருக்கிறோம். துவக்க வரை தனிப்பட்டவரிடம் இருக்க வேண்டிய தகுதிகள், கூட்டு பண்புகள். இவை 3ம் என்னவென்றால் ஆரம்ப கட்டத்திற்கு தேவையான அடிப்படை பண்புகள், ஆற்றல்கள். அது எப்படி என்றால் ஒரு வியாபாரத்துக்கு தேவையான குறைந்தபட்ச முதலீடு, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த லட்சிய குழையில் இணைவதற்காக இது 3ம் இல்லை என்றால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இல்ல 3ல் 2 இருக்கிறது என்றால் பிரயோஜனம் இல்லை. இது 3 இருக்கும். ஆக நாம் அனைவரும் இந்த இயக்கத்தில் இருக்கின்றோம். இந்த பண்புகள் தான் இருக்க வேண்டும், இருக்கின்றோம் என்ற திருப்தியில் இருக்க வேண்டும். இதை வளர்த்துக் கொள்ள வேண்டும்.
ஆக இனி கூடுதலாக தேவைப்படுற தன்மைகளை பார்ப்போம் என்று ஆசிரியர் சொல்லி அடுத்த 4வது 5வது 6வது தொலைத்தொலைக்கு செல்கின்றார். இன்ஷா அல்லாஹ் தாலா அதை நாம் அடுத்த அமர்விலே பார்ப்போம். எதையெல்லாம் கேட்டோமோ அதை புரிந்து தெளிவு பெற்று தெளிவுடன் இஸ்லாம் இயக்கத்தின் கூட்டமைப்பில் இணைவதற்கும் பணி செய்வதற்கும் அல்லாஹ் தாலா உங்களுக்கு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பானாக. வாக்குறு தாவானா அனில்